சித்திர, சுவாதி, விசாகம். அப்போ செவ்வாய், ராகு, குரு இன்னல் வரலாம், பிரிஞ்சிருக்கலாம், இல்லை மரணமே பாவிக்கக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய துலாம் ராசிக்கார பெண்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ இடையூறல் வரும். துலாம் ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசக்காரங்க, சித்தர் ஜாதகம்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனாதான் துலாம் ராசிக்காரங்க மேன்மை அடைய முடியும். ஆனா காதல் கிதல் பண்ணீங்கன்னா நிக்காது. வீடு நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்க குடும்பத்துக்குன்னே வாழ்ந்த உங்களுக்கு உங்க சொந்தம் பந்தம் தான் சூனியம் பண்ணும். அதனால உங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. சித்திர, சுவாதி, விசாகம். அப்ப செவ்வாய், ராகு, குரு. நீங்க தாங்க படிச்ச ஆளு. ஆணின் தன்மை உடைய ஒரு ஜாதகம் கூட அரசாலும் தன்மை உடையக்கூடிய தன்மையும் நீங்க தான். நீங்க லா படிச்சீங்கன்னா ஜட்ஜ் ஆயிடலாம். குரு கடாட்சியம் உடையக்கூடிய தன்மை உடைய நீங்க ப்ரொஃபஸர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். இப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை
ஆணின் தன்மை. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதிகார தோரணை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏற்ற இணை அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். வீடு, நிலம், தோட்டம், துறவு என்னதான் இருந்திருந்தாலும் இல்லறம் சொல்லக்கூடிய இணை சேரக்கூடிய திருமணம் சொல்லக்கூடியதுல ஒரு புள்ளி இருக்கு. ஏன்னா செவ்வாய், ராகு, குரு மூணுமே பார்த்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் சித்தர் ஜாதகமும் கூட. ஆனா துலாம் ராசிக்கார பெண்ணை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு தெரியுமா? உங்களை கல்லு மண்ணு சுமந்தாது, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாது, உங்களை காப்பாற்றக்கூடிய பக்குவம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. அதிகாரத்தில் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. ஆனால் நிறைய துலாம் ராசிக்கார பெண்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ இடையூறல் வரும். இன்னல் வரலாம், பிரிஞ்சிருக்கலாம், இல்லை மரணமே பாவிக்கக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆண் ராசி தான். ஆனால் உங்கள் குடும்பத்தக்கனமா அனுசரித்து கணவனோட அனுசரித்து வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு வரும். துலாம் ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது. துலாம் ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசக்காரர். சித்தர் ஜாதகம்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனாதான் துலாம் ராசிக்காரங்க மேன்மை அடைய முடியும். ஆனா காதல் கிதல் பண்ணீங்கன்னா நிக்காது. 15 வருஷ காலமாகவே 2015 ஒரு 10 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல் படிப்பில் மந்தகதியாகி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் கூட நடக்காமல் பலவித இடையூறில் இருந்திருக்கிறீங்க. கல்யாணம் ஆன பெண்களே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்திருக்கிறீங்க. இது விதி. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் அனுசரித்து அன்போட பண்போட தான் குடும்பத்தோட ஐக்கியமாக இருந்திருந்தா தான் நீங்கள் வாழையே முடியும். ஏன்னா நீங்கள் ஆண் ராசி இல்லையா? குரல், உடம்பு எல்லாம் கம்பீர தோற்றமாக தான் இருக்கும். உச்ச நிலைமை அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. பல ஜாதகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2025 ஒன்று சேர்றதுக்கு உண்டான நேரம். வீடு, நிலம், ரியல் எஸ்டேட் பண்ணணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சட்ட மேதன்னு சொல்லலாம். பெரிய படிப்பில் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகளில் மேன்மை அடையக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வழிபடணும். துலாம் ராசிக்கார பெண்ணை கெட்ட மற்ற 11 ராசிக்காரங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு பக்கம் கூட. ஏன்னா வீட்டுக்கு அஸ்திவாரம், தெய்வ பலம், தேக பலம், மேன்மைப்படக்கூடிய தன்மையுடைய துலாம் ராசிக்கார பெண்களை மற்ற ராசிக்காரங்க கெட்டினா அது யோகந்தாங்க. ஆனால் பல பேருக்கு தெரியாது. பலவித இடையூறில் இருக்க வேண்டியவங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகள் பெரிய லெவலுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கால வயசு, அதாவது ஒரு 35 வயசு, அந்த வயசில் உடல் நோய், குடல் நோய், தன்னுடைய தேகத்தை, தன்னுடைய ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கேர் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்குன்னே வாழ்ந்த உங்களுக்கு உங்கள் சொந்தம் பந்தம் தான் சூனியம் பண்ணும். அதனால உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். முறையான துலாம் ராசிக்காரங்க 2025 இந்த வருஷம் இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க பெண்கள் கோயில் கட்டுறதுக்கு நிறைய டொனேஷன் பண்ணுவீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க,
ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், மேன்மைப்படக்கூடிய ஒரு தன்மத்தை பிடிச்சிக்குங்க. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு படிப்பில் இந்த வருடத்துக்கு மேலே படிப்பில் யோகம் வரப்போகுது. பல பேருக்கு திருமணங்கள் தடைபட்டு இருக்கும், அந்த திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் மணிவிழா, சுப நிகழ்ச்சிகள், கிரக பிரவேசங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலையில் இருக்குது. ஏன்னா 9ல் குரு பகவான் வந்திருக்காரு. ஓடி போவீங்க பணத்தை தேடி. அதே போல் துலாம் ராசிக்கார பெண்கள் ஏசி காற்று கீழே நின்று வேலை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இப்படி கை காமிச்சு விடக்கூடிய ஒரு தொழிலை மேன்மை அடையணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த வருடம், இந்த மாதம் யோகமான மாதமும் கூட. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் உங்கள் ராசிக்கு உண்டு. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலைமைக்கு வரனால பூர்வீக சொத்து பிரச்சனையோ இல்லை முன்னோர் பிரச்சனையோ ஏதோ ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது சகஜமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் உங்கள் வீடு சுபிக்ஷம் பெறும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. பாரபட்சமின்றி தண்டனையை கொடுக்கக்கூடியது. அப்போ தப்பு செஞ்சது தன்னோட பையனாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய தம்பியாக இருந்தாலும் தன்னுடைய நாத்தனாராக இருந்தாலும் தன்னுடைய கொழுந்தனாக இருந்தாலும், தம்பி நீ பண்ணினது தான் தம்பி தப்பு, தங்கச்சி நீ பண்ணினது தான் தங்கச்சி தப்பு அப்படின்னு பகிரங்கமாக நியாயத்தை சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி நியாயத்தை இவர்கள் பகிரங்கமாக சொல்லும் பொழுது நசுக்கப்படுகிறார்கள். பொழைக்க தெரியல இவளுக்கு அனுசரிச்சு போக தெரியல, எல்லாருக்கும் முன்னாடி பூசி மொழிகி பேச தெரியல, அறிவுபூர்வமா யோசிக்க மாட்டேங்கிறா, ரூல்ஸ் ரங்கநாதன் ரூல்ஸ் ராமானுஜன் மாதிரி இவளை ரூல்ஸ் ரங்கநாயகின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டம், ஒரு முத்திரை இவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது. எங்கேயும் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். கிளீனிங் ஸ்டாஃப் வரலையா, நானே கிளீன் பண்ணுறேன். வாஷ்ரூம் கிளீன் பண்ணுற ஆள் வரலையா, நானே அந்த வேலை பண்ணுறேன். செக்யூரிட்டி கார்டு வரலையா, நானே செக்யூரிட்டி கார்டாக போய் நிற்கிறேன். யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்க்காத நபர்கள் இந்த துளாராசி பெண்கள். இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர்கள் மேல் எல்லா பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொடுத்து விட்டு நாசுக்காக நவந்து விடுகிறார்கள், இல்லைன்னா நாசுக்காக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இவங்களால துளாராசி பெண்கள்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா, திஷா, ராகவி, இந்த மாதிரி ரா வரிசை தீ வரிசையில் தான் இவர்களுடைய பேர் நிறையா வரும். ராகினி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இவங்களை பார்க்க முடியும். புத்திரஸ்தானாதிபதி சாட்டான் ராசியிலேயே உச்சமடையும் போது எப்படியும் இவ குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துருவா, படிக்க வச்சிருவா, ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவா, அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணி விட்டுருவா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் மேல் திணித்து விடுகிறார்கள். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு சுகஸ்தானத்துல உச்சமடைகிறார். அது கம்ஃபர்டாகவும் லக்ஸரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது பார்த்தோம்னா சனியோடைய வீடு. இப்போ சனியோடைய வீடு அப்படின்னாவே ரொம்பவும் ஒரு முரண்பாடும் ஒரு தோல்வியும் ஒரு அவமானமும், வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அதே சனிதான் இங்க 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஒரு ரேங்க் கார்டில் போடுறதுக்காகவாவது, ஒரு விசிட்டிங் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு ஆம்பளை வேணும் அப்படிங்கிற அளவில் தான் நிறைய இடங்கள்ல துளாராசி பெண்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பீரியட்ல இவங்களுக்கு அந்த ஃபேண்டசி, ஒரு லவ், ஒரு மதிமயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுகிறது. அதன் பின் இவர்களுக்கு கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் வாழ்க்கை செல்லுகிறது.
இப்போ இந்த எல்லா அமைப்பையும் பார்த்தோம் அப்படின்னா துலா ராசிக்கு துலாம்னு பேர் வைக்காம துக்கம்னு பேர் வச்சிருக்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் துலா ராசி பெண்கள், இந்த ராசியை சேர்ந்த சகோதரிகள் தாய்மார்களுடைய பொதுவான அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, காலபுருஷ சக்கர பிரகாரம் இவங்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ். இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது பார்த்தோம்னா காம திரிகோணத்தில் வருகிறது. அதுவும் தவிர இது ஒரு காற்று ராசி. இப்போ காம திரிகோணம் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஃபுட்டாக இருக்கலாம், ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவது, ஒரு அம்யூனிட்டிஸ் லக்ஸுரி லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல், நல்ல இயல் இசை நாடகம் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, காதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே இவர்களுக்கு இந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஏன்னா இவங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனாவே ஒரு லக்ஸரி, ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது வரும். காலபுருஷனுக்கு 7வது ராசி. அப்போ தொடர்புகளை குறிகாட்டக்கூடியது, தன் காலில் தாங்களே நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நாம் இவர்களை பார்க்கலாம். இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் இங்கு உச்சமடைகிறது. இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் தான் நீதிமான், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை கொடுக்கக்கூடியது. அப்போ தப்பு செஞ்சது தன்னோட பையனாக இருந்தாலும், அல்லது தன்னுடைய தம்பியாக இருந்தாலும், தன்னுடைய நாத்தனாராக இருந்தாலும், தன்னுடைய கொழுந்தனாக இருந்தாலும், தம்பி நீ பண்ணினது தான் தம்பி தப்பு, தங்கச்சி நீ பண்ணினது தான் தங்கச்சி தப்பு அப்படின்னு பகிரங்கமாக நியாயத்தை சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி நியாயத்தை இவர்கள் பகிரங்கமாக சொல்லும் பொழுது நசுக்கப்படுகிறார்கள். பொழைக்க தெரியல இவளுக்கு, இவளுக்கு அனுசரிச்சு போக தெரியல, எல்லாருக்கும் முன்னாடி பூசி மொழிகி பேச தெரியல, அறிவுபூர்வமா யோசிக்க மாட்டேங்கிறா, ரூல்ஸ் ரங்கநாதன் ரூல்ஸ் ராமானுஜன் மாதிரி இவளை ரூல்ஸ் ரங்கநாயகின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டம், ஒரு முத்திரை இவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது. இந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு நிறைய இடங்கள்ல, குறிப்பா அந்த குடும்ப வாழ்க்கையில, அதுவும் திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக வருகிறது. இப்போ ராசியில சனி உக்கிரம், ராசியில சனி உச்சம் அப்படிங்கும் பொழுது இவர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அயராமல் உழைப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ ராசியாதிபதி இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறது. அயராமல் உழைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குண்டான கூலி, அதற்குண்டான வருமானம், அதற்குண்டான சம்பளம் இது எல்லாமே இவர்களுக்கு வரும். இதில் ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது இவர்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டு, ஃபேஷன், டெக்னாலஜி போன்ற அனைத்து விஷயங்களும் சனி உச்சம்ங்கிறதுனால எது மக்களை சென்றடையும், எதை மக்கள் ரசிக்கிறார்கள் அப்படிங்கிறதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் ஹாட்ஸ்பாட்டு, அதுதான் ஃபேஷன், அதுதான் லேட்டஸ்ட்டு, அதுதான் ட்ரெண்டு, அதுதான் டாக் ஆஃப் த டவுன். நிறைய அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறது, காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறது, ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது, இதெல்லாம் துளாராசி பெண்கள் கூட நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். எங்கேயும் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். கிளீனிங் ஸ்டாஃப் வரலையா, நானே க்ளீன் பண்ணுறேன். வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற ஆள் வரலையா, நானே அந்த வேலை பண்ணுறேன். செக்யூரிட்டி கார்டு வரலையா, நானே செக்யூரிட்டி கார்டாக போய் நிற்கிறேன். யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்க்காத நபர்கள் இந்த துளாராசி பெண்கள். அப்போ இவங்க ரொம்பவும் ப்ரொடக்டிவாகவும், ரொம்பவும் ஸ்மார்ட்டாகவும், ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கிரகித்து கொண்டு இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் மேல் எல்லா பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொடுத்து விட்டு நாசுக்காக நவந்து விடுகிறார்கள், இல்லைன்னா நாசுக்காக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதனை இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தான் இவர்களே உணர்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரு பரோபகாரம், ஒரு ஹெல்ப்னு முந்தி கொண்டு அது செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான்.
ஆனா இவர்களுக்கு அதே ஹெல்ப்பை செய்யறதுக்கு யாராவது வராங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இவங்களால துளாராசி பெண்கள்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா, திஷா, ராகவி, இந்த மாதிரி ரா வரிசை தீ வரிசையில தான் இவர்களுடைய பேர் நிறைய வரும். ராகினி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இவங்களை பார்க்க முடியும். வயதில் மூத்த நபர்கள், பெற்றோர்களுக்கு நிகரான நபர்கள், அது மாமியார் மாமனாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இவங்க நல்லா அன்னதானம் பண்ணுறது, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, அவங்க யாராவது 2 நாள் வெளியூருக்கு போனால் கூட பக்கத்து வீட்டு பெரியவர்களை கூட இவர்கள் வீட்டில் வைத்து அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு டிஃபன்லாம் கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருந்தால் அதனை எடுத்து சாப்பிடக்கூடிய நபர்கள் இவர்கள். ஆனால் இவங்க ஒரு 3 மணி நேரம் வெளில போறாங்கன்னு வச்சுக்குவோம், இவங்களுடைய பெற்றோர்களையோ குழந்தைகளையோ அவர்கள் டேக் கேர் செய்து கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இவர்கள் ரொம்பவும் ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு விஷயத்தை இவங்களுடைய லவ்வராக இருந்தாலும், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், இன்லாஸாக இருந்தாலும் அதனை ஐடென்டிஃபை பண்ணி விடுவார்கள். புத்திரஸ்தானாதிபதி சாட்டான் ராசியிலேயே உச்சமடையும் போது எப்படியும் இவ குழந்தைகளை நல்லபடியா வளர்த்துருவா, படிக்க வச்சிருவா, ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவா, அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணி விட்டுருவா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் மேல் திணித்து விடுகிறார்கள். லாபஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த லாபம் இவர்களுக்கு செதறி விடுகிறது. இல்லைன்னா அதே லாபஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் நீசம் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ தான் போய் சேருகிறது. இவர்களுக்குன்னு வரும் பொழுது உழைப்பும் அந்த எலும்புகள் தேய்ந்து போனதும் அதனால் ஆர்த்தோ ப்ராப்ளம், பேக் பெயின், லெக் பெயின் பிளஸ் இரவு நேரங்களில் தூக்கமின்மையும் தான் இவர்களுக்கு மிச்சமாகிறது. தனஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஜீவனாதிபதி, தனஸ்தானத்தில் ஜீவனாதிபதி நீசம். தனஸ்தானாதிபதி செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா 10ஆம் வீட்டில் போய் இங்கு நீசம் அடைகிறார். அப்போ இவர்களுடைய அந்த தனம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செதறடித்து செல்லுகிறது, அதாவது செதறடிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி இவர்களுடைய சுகஸ்தானத்தில் நீசம். அப்போ சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நாசுக்காக பேசி இவர்களிடம் இருந்து உருவப்படுகிறது அப்படின்னு தான் நாம் பெரும்பாலும் இந்த இடத்தில் சொல்ல முடியும். சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ராசியில் உச்சம், இவர்களே 6ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறார்கள். அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு கடனையும் எதிரியையும் நோயையும் கொடுக்கிறது. இவர்கள் மதிமயங்கி செல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம் தான் இவர்கள் லவ் பண்ணக்கூடிய இடம். அப்போ அந்த காதலன் இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் நீசம் அடைகிறார். அப்போ என்ன பண்றாருன்னா இவங்கள்டேந்து எந்த அளவுக்கு உருவ முடியுமோ, எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி கொள்கிறார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு சுகஸ்தானத்துல உச்சமடைகிறார். அது கம்ஃபர்டாகவும் லக்ஸரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது பார்த்தோம்னா சனியோடைய வீடு. இப்போ சனியோடைய வீடு அப்படின்னாவே ரொம்பவும் ஒரு முரண்பாடும், ஒரு தோல்வியும், ஒரு அவமானமும், வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அதே சனிதான் இங்க 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஒரு ரேங்க் கார்டில் போடுறதுக்காகவாவது, ஒரு விசிட்டிங் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு ஆம்பளை வேணும் அப்படிங்கிற அளவில் தான் நிறைய இடங்கள்ல துளாராசி பெண்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பீரியட்ல இவங்களுக்கு அந்த ஃபேண்டசி, ஒரு லவ், ஒரு மதிமயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுகிறது. அதன் பின் இவர்களுக்கு கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் வாழ்க்கை செல்லுகிறது. இவர்களுக்கு ரொம்பவும் ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய சனி உச்சம்ங்கிறதுனால ஒரு கடினமான உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவர்களுக்கு 12ஆம் வீட்டுல உச்சம். அப்ப இவர்களுடைய 12ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகிறது. அப்ப கடனை கொடுக்கிறது. இப்போ எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும் ஒரு கடன், ஒரு இஎம்ஐ, அது ஒரு சின்ன காராக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி,
இவங்களாதான் ஸ்டெப் எடுத்து இவங்களாதான் கடனை ஏற்படுத்தி கொண்டு இவர்களாகத்தான் அந்த இஎம்ஐயை வைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை வாங்க முடியும். இல்லை என் லைஃப் பார்ட்னரே அதெல்லாம் வாங்குவாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்தால் அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமாகிவிடும். இவர்களுக்கு ஜீவனாதிபதி இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. இதைத்தான் மாத்துர்காரகனாகவும் வருகிறது. இப்போ குடும்பஸ்தானத்தில் நீசமாகக்கூடிய அந்த சந்திரன் அஷ்டமத்தில் இவர்களுக்கு உச்சமடைகிறது. அப்போ 2 இடங்கள்லையுமே பார்த்தோம்னா திருமணத்துக்கு பிறகு இந்த தாயுடைய அன்பு அரவணைப்பு இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை. லாபஸ்தானாதிபதி ராசியில் நீசம், ஆப்போசிட்ல போய் உச்சம், விரயாதிபதி விரயத்தில் உச்சம். இப்போ இந்த எல்லா அமைப்பையும் பார்த்தோம் அப்படின்னா துளாராசிக்கு துலாம்னு பேர் வைக்காம துக்கம்னு பேர் வச்சிருக்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இது எப்படி எவ்வாறு இருந்தாலும் இவர்களுக்கு அந்த ராசியில் சூரியன் நீசம் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருப்போம். இப்போ நிறைய துளாராசி பெண்கள் பார்த்தோம்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை, போலீஸ், இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ், நிதித்துறை இதிலெல்லாம் ஒரு நல்ல இடத்தில் பார்க்கலாம். இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி உச்சம்ங்கிறது இப்போ நான் சொன்ன எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடக்கூடிய நபராக, தனக்கு கீழே ஒரு 50 பேர் 100 பேர் ரிப்போர்ட் செய்யக்கூடிய நபராக, மாதம் பிறந்த ஒரு 400 பேர் 500 பேருக்கு சம்பளம் போடக்கூடிய ஒரு நபராக, ஒரு முதலாளியா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு அதனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். இது ஒரு காற்று ராசி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மாவுடைய சப்போர்ட் எங்கே இவங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காற்று ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்படும். பிறகு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சம்பாதிக்கும் பொழுது, வெளி உலகத்துக்கு போகும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய அந்த ஏக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, ஒரு தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு மிஞ்சுது. இப்போ திரும்பவும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பெற்றோர்களே இவர்களை நிராகரிக்கிறார்கள். நிறைய துளாராசி பெண்கள் இந்த காற்றுல வேகமாக பரவி பிறகு அதனால் ரொம்பவும் மன வருத்தம் அடைகிறார்கள். இது ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு இதிலெல்லாம் வேகமாக போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்பவும் இவர்களுக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் மயில் இறகால் வருடுவது போல் நம்மளையும் ஒரு நபர் தேவதை போல் தாங்குகிறாரே, நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறாரே அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஆரம்பத்தில் கொடுக்கிறது. பிறகு நாளாக ஓஹோ அப்போ நீ இவ்வளவுதானா, இதுக்கு மேல இல்லையா, நீ ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் என்னிடம் பழகினியா அப்படிங்கிறதை இவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கென்று ஏற்பட்ட ஒரு நல்ல நேர்மையான நியாயமான வாய்ப்புகளை கூட இவர்கள் இழக்கிறார்கள். இதை ஏன் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு இடத்தில் மட்டும் இவர்கள் கொஞ்சம் கூடுதலான கவனம் வேணும். சில விஷயத்துக்காக நம்ம ரொம்பவும் வாழ்வில் அவசரப்பட்டோம் அப்படின்னா அதனால் நாம் பின்னாடி அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்ப்பது புத்திசாலித்தனம். ஒரு சகோதரனாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் துளாராசியில் ஒரு பெரிய திருப்பம் என்பது ஏற்படுகிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது, குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் அதே சுவாதி நட்சத்திரம் இல்லை சதய நட்சத்திரம் இல்லைன்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. துளாராசி சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.